ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பூ அலங்காரத்தோடு உனக்காக காத்திருக்கிறேன். நீ போராடிய விஷயத்திற்கு நல்ல விடை கிடைக்கப் போகுது என் செல்லமே. என் செல்லப்பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ அவர்களுடைய மனம் புண்படியோ பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருக்கிறாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் கண்ணீர் வருகிறதல்லவா? கவலைப்படாதே. ஏனென்றால் உன் இதயத்தின் சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ வெம்பும் குமுறல்களும் இதோ எல்லாமே நாளைக்குரிய வெற்றிக்குரிய அடையாளம்தான். ஏனென்றால் உன்னுடனே நான் இருந்து உன்னை காத்து வருகிறேன் அல்லவா உன் சாயப்பா. நீ ஒருவரை சந்திப்பாய். நீ இழந்ததை மீண்டும் பெறுவாய். உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. ஏனென்றால் நீ இப்பொழுது வீட்டுக்குள் நுழையும் போது உனக்கு முன் வாசலில் வந்து வரவேற்பதும், நீ வெளியில் செல்லும்போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக வருவதும், உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உன் சாயப்பா நான் தானே. உன் வேண்டுதல்கள் தானாகவே நிறைவேற நான் செயல்படுவேன். என் மேல் முழு நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தி காட்டப் போகிறேன். நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. அதற்காக நம்பிக்கையோடு நீ செய்யப்படும் செயல்களில் செயல்பட்டு முழு ஈடுபாடுடன் செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். நான் சொல்வது என்றும் பொய்யாகாது. வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிக்கொள். பிறகு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். பிறகு பார், உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன். இதோ உன்னோடு இப்போது பேசிக்கொண்டுதானே இருக்கிறேன். அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டிருக்கிறாய் நீ. வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை சேரும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. கவலைப்படாதே. அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு. எதற்கும் பயப்படாதே என் செல்லப்பிள்ளை. ஏன் பயப்படுகிறாய்? இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கத்தானே நான் வந்துள்ளேன். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் நம் சாயப்பா மனதார நினைத்து காத்து கொண்டிருக்கிறாய் நீ. நிச்சயம் உனக்கானவற்றை நிச்சயமாக நான் செய்து முடிப்பேன். எல்லாம் நடந்தே தீரும் என நம்பிக்கையுடன் இரு. இந்த உலகமே உனக்குத்தான். வா, ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைத்து கொண்டே இரு. உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை. எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன். இதோ உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது சொல்வேன். இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும். நீ நினைத்த ஒன்று உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்று நான் அடிக்கடி சொல்வது அதைத்தான். மனதை பலமுடன் வைத்துக்கொள். எதுவாக இருந்தால் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள தைரியமாக இருக்க வேண்டும். சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொள். எதற்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அது உன் வாயிற்கதவை தட்டி வரப்போகிறது. உன்னை விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன் வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான். அந்த போராட்ட களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் என்றால் அது உன் சாயப்பா உன் கூட இருந்து நீ பட்ட வேதனைகள் இருந்து உன்னை விடுபடச் செய்தேன். உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன். இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். அனைத்தில் வெற்றி பெறப் போகின்றாய். நான் உன்னை வழி நடத்தி செல்வேன். நான் உனக்கு வழிகாட்டுவேன். நான் இருக்கிறேன். உனக்கு நம்பிக்கையோடு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு செல்லப் போகிறாய். பொறுமையாக இரு. உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக நடைபெறும். இதை நீ நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய். 1000 அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நல்லதுதானே. உனக்கான நாட்கள் நகர்ந்தாலும் நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் அல்லவா?
காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக என் செல்ல பிள்ளைக்கு செய்து தருவேன். இதுதான் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமையை மட்டும் நீ செய். உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நொடியும் உன்னுடன் இருக்கும்போது நீ எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உன் பாதுகாப்பாக என்றும் நான் துணையாக உன்னோடு இருக்கும் வகையில் நீ எதற்கும் பயப்படக்கூடாது. நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் எல்லாம் கிடைக்கும். நீ எனது துவாரகமாயின் செல்ல பிள்ளை. என் அனுமதியின்றி உன்னை யாரும் தொடவும் முடியாது. இனி நினைத்த உனக்கு வாழ்க்கை கிடைக்கும். என் வாக்கு என்றும் பொய்யாகாது. அப்படி இருக்கும் பொழுது உன் உறவுகள் எல்லாம் உன்னை பாராட்டுவார்கள். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பார்கள். உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன் என்று சொல்கிறேன். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிட்டேன்? என்னை உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையாகிய உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்கிறது உன் அன்பு. நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். ஆகவே நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடு. உனது வாழ்க்கை சிறப்பாகும். ஏனென்றால் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. நம்பிக்கையோடு போராடும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. நிச்சயமாக நல்லது நடக்கும். தராசிற்கு நியாயம் எல்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும். ஆகவே அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகமடா இது. நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது. வரும் வியாழக்கிழமை அன்று உன் வேதனைகள், உன் தேவைகள் எல்லாம் நான் பூர்த்தி செய்து விடுவேன். உன் வேதனைகளை எல்லாம் போக்கி விடுவேன். கவலையை விடு. உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறுவடை நாளும் எழுதப்படுகிறதல்லவா? அதனால் உறவை கண்டு மயங்காதே, பிரிவு கண்டு வருந்தவும் செய்யாதே. இருக்கும் வரை நிரந்தரமாக நேசி, இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி. ஆகவே நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? நான் உனது இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கான அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. ஆம் செல்லமே, என் செல்ல பிள்ளைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.